ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் வேலை இன்னும் வரவில்லை. யோவான் 2:4. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மோசே 40 வருடங்கள் அரண்மனையில் வாழ்ந்தான். பின் 40 வருடங்கள் மாமனாரின் ஆடுகளை மேய்த்தான். அதன் பின் தான் சீனாயின் மலையின் வனாந்தரத்தில் கர்த்தருடைய தூதரானவர் எரிகிற முச்செடியில் அக்னி ஜுவாலையில் தரிசனமானார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம் ஜனங்களை மீட்டு எடுக்க தமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மோசேயை தெரிந்து கொண்டார். தேவப்பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தாம் செய்ய போகிறதை ஏன் தாமதிக்கிறார் என்று அங்கலாய்க்கிறீர்களா? தாமதம் உங்களை மறந்துவிட்டார் என்பது அல்ல, அவரின் தாமதத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய கால தாமதமானது எப்போதும் சரியாகவே இருக்கும். நம்மை அவரது கிருபாசன தண்டை அழைத்து செல்வதற்காகவும் இருக்கலாம், அவரிடமிருந்து பதிலை பெறுவதற்கு நாம் தயாராக இருப்பதற்கு நம்மை தயாராக்குவதற்காகவும் இருக்கலாம். அவர் தரும் ஆசீர்வாதம் நமக்கு அதிக பிரயோஜனமாய் இருப்பதற்காகவும் இருக்கலாம். எப்போதும் பொறுமையாய் இருக்க நம்மால் முடியாவிட்டாலும் தேவன் மேல் நம்பிக்கையுடன் இருக்கலாம் அல்லவா? ஆகவே பொறுமையுடன் காத்திருங்கள். உங்களது வேண்டுதல் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வேலைக்காக பொறுமையோடு காத்திருங்கள், அவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உங்களிடமிருந்து பதிலுக்காக அநேக நாட்கள் காத்திருப்பது எங்களை சோர்வுக்கு உள்ளாக்குகிறது. ஆனால் நீர் தாமதிப்பதினால் எங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துகிறீர் என்றும், உம்முடைய மாபெரும் திட்டங்களை நேர்த்தியாய் நலமாய் செய்வீர் என்றும் நம்பிக்கையோடு காத்திருக்கவும் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நன்கு படிக்கவும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுத்தும் வாழவும் ஜெபிக்கிறோம். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கவும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு தடைகள் அகலவும், ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜெபிக்கிறோம். வியாதியிலிருந்து, சுகவீனம், பலவீனங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் குணமாக்கி தீர்க்காயுடன் வாழ வைக்க ஜெபிக்கிறோம். பயணம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உண்டாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பரலோக நன்மைகளை, பூலோக நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க ஜெபிக்கிறோம். புதிதாக வீடு, மனை, வாகனம் வாங்குகிற, பழைய வீடு விற்கிற ஒவ்வொருவருக்கும் வழிகாட்ட ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. ஏவல், பில்லி சூனியம், செய்வினை கோளாறுகளினால் பீடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட ஜெபிக்கிறோம். கடன் வாங்கி கஷ்டப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், பயத்தினால் மன கசப்போடு வாழுகிறவர்கள் விடுவிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் கர்த்தருடைய சுகமாக்கும் கரமாக செயல்பட தேவ கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் தேவ பயத்தோடு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையோடு ஆத்ம ஆதாய பணியில் ஈடுபடவும், ஊழியம் செய்யவும், தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் அடையாளங்கள், அற்புதங்கள் மூலமாக தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் மூட பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படவும், போதை பழக்கம் இல்லாத இந்தியாவாக மாறவும், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், மதவாதிகள், மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களே நல்ல பிதாவே, ஆமென்.